மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் திமுக, அதிமுக, பாஜக, நாதக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது. இதுவரை எத்தனை வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழகம் உள்ளிட்ட மொத்தம் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தொடக்கத்தில் பிரதான கட்சி வேட்பாளர்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் முதல் நாளில் வெறும் 22 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 833 பேர் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த 25ஆம் தேதி பங்குனி உத்திரம் மற்றும் பிரம்ம முகூர்த்த தினம் என்பதால் அதிகபட்சமான வேட்பாளர்கள் அன்றைய தினம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் மொத்தமாக 39 தொகுதிகளிலும் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 833 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக 30ஆம் தேதி வரை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் 30ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மொத்தமாக 833 பேர் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி தினம் என்பதால் பல்வேறு வேட்பாளர்களும் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக அந்த வேட்புமனு தாக்கலில் ஈடுபட்டிருக்கிறார். சரியாக 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் முடிவு பெற்றிருக்கிறது. மனு தாக்கல் செய்ய வரக்கூடியவர்கள் 3 மணிக்குள் மனு தாக்கல் செய்வதற்கான டோக்கன் பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. டோக்கன் பெற்றிருப்பவர்கள் கூடுதலாக நேரம் வழங்கப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இருந்த போதிலும் கூட பார்த்தோம் என்றால் 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 833 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாளைய தினம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு மார்ச் 30ஆம் தேதி வரை கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் மார்ச் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். மாவட்ட வாரியாக மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள். இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் வரும் நாட்களில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி 8 நாட்கள் நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 833 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். நந்தினி, இந்த வேட்புமனு தாக்கலில் எந்த மண்டலத்தில் அதிகப்படியான வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர்? இது குறித்தான தகவல் வெளியாகி உள்ளதா? தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட குறிப்பாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இன்று இரவு வரை அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் விவரம் என்பது தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிடப்படும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக பல்வேறு இடங்களிலும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்று இரவுதான் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும்.